August 2018, Shorthand Tamil Senior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கையின் மீது பேசும்போது பல மாண்புமிகு உறுப்பினர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு எந்த சீர்திருத்தங்களை செய்தால் மருத்துவ சுகாதார துறையின் நிர்வாகம் இன்னும் நன்றாக நடக்கும் என்று சொன்னார்கள். இதற்காக முதலில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் கூறிய விஷயங்களுக்கு நான் கூடிய வரையில் பதிலளிக்கிறேன். முதலாவதாக, நம் நாட்டில் போதுமான மருத்துவ வசதி இல்லை என்றும் கிராமங்களில் மக்கள் மருத்துவ வசதி இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது. அது உண்மைதான். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எந்த அளவிற்கு மருத்துவ வசதிகளை செய்து கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு நாம் செய்து கொடுக்கவில்லை. மருத்துவர்கள் நம் நாட்டில் போதிய அளவு இல்லை. மேல் நாடுகளில் ஜனத்தொகைக்கு ஏற்றவாறு போதுமான அளவில் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நம் நாட்டில் அவ்வளவு மருத்துவர்கள் இல்லை. ஆகையால் தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களை அதிகப்படுத்துவதற்கு அரசு தீவிர முயற்சி எடுத்துக்கொண்டு மாநிலத்தில் அதிகமான மருத்துவ கல்லூரிகளை நிறுவி இருக்கிறது. இப்போது இருக்கிற நிலைமையில் என்ன செய்யலாமோ அதையெல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். இப்போது அநேக இடங்களில் மகப்பேறு விடுதிகளும் குழந்தை பராமரிப்பு நிலையங்களும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றன. ஆரம்ப சுகாதார நிலையம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஈப்பு இருக்க வேண்டுமென்று நிர்ணயித்து இருக்கின்றோம். அதனால் எல்லா இடங்களுக்கும் வந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. ஆகஸ்ட் மாதத்திற்குள் தேவைப்படும் அளவில் கிடைத்துவிடலாம் என்று நினைக்கிறேன். அப்போது எல்லா இடங்களுக்கும் அது கிடைக்கக்கூடும். அதோடு நம் நாட்டிற்கும் மற்ற நாடுகளுக்கும் மருத்துவத் துறையில் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மற்ற நாடுகளில் எல்லாம் மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையோடு வேலை செய்கிறார்கள். ஆனால் நம் நாட்டில் அந்த மனப்பான்மை போதிய அளவு வேரூன்றவில்லை. அது இன்னும் கொஞ்சம் அதிகமானால் நம் நாட்டு மக்களுக்கு இன்னும் அதிகமாக சேவை செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் மருத்துவ முறையை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது, மேல்நாட்டு மருத்துவ முறையே போதும் என்று பார்த்தால் நமக்கு அந்த முறையில் போதுமான மருத்துவர்கள் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நம் நாட்டு முறையிலேயே தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். நாட்டு மருத்துவ முறையை வளர்க்க வேண்டுமானால் எப்படி ஆங்கில வைத்திய முறையில் திட்டம் இருக்கிறதோ அப்படி இதிலும் ஏற்படுத்தினால்தான் இது வளரும். நாட்டு மருத்துவ முறையில் நல்ல மருந்துகள் இருக்கின்றன. அதில் சந்தேகம் இல்லை. அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்துவதில்லை. மருத்துவமனைகளில் இருக்கும் படுக்கை எண்ணிக்கையை பற்றி குறிப்பிடப்பட்டது. நோயாளிகள் அதிகமாக வருகிறார்கள்.
அப்படி வரும்போது அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி அனுப்புவது மிக பரிதாபமாக இருக்கிறது. அவர்களை சேர்த்துக் கொண்டால் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாகிறது. கோயம்புத்தூர் நாகராஜன் கூட்டமைப்பிலிருந்து அரக்கோணம் நரசிம்மன் கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தங்களுடைய 3ஆம் நாளிட்ட கடிதம் கிடைக்கப் பெற்றோம். தாங்கள் கோரியுள்ளபடி தாங்கள் கேட்டுள்ள சரக்குகளில் சிலவற்றை இன்னும் 2-3 நாட்களில் அனுப்புகிறோம். மீதி சரக்குகள் இப்பொழுது எங்கள் கைவசம் இல்லை. உற்பத்தியாளரிடமிருந்து அவற்றை கேட்டுள்ளோம். அவை இந்த வாரம் கிடைத்துவிடும் என்று நினைக்கிறோம். அவை வந்து சேர்ந்தவுடன் அவற்றை காலதாமதமின்றி அனுப்பி வைக்கிறோம். இந்த சிறிய காலதாமதத்தை தாங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள் என்று நம்புகிறோம். தங்களுடைய தொழில் ஆதரவு தொடர்ந்து நீடிக்கும் என்ற நம்பிக்கை நிரம்ப இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்னொரு தகவலையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். வாடிக்கையாளர்களின் கோரிக்கைக்கு இணங்க புதிய நவீன சரக்குகளையும் விற்பதற்கு முடிவு செய்துள்ளோம். அவற்றின் பட்டியலையும் இதர தொடர்பான தகவலையும் எங்களுடைய பிரதிநிதி கூடிய விரைவில் உங்களை சந்தித்து தெரிவிப்பார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தாங்கள் லாபமடைவீர்கள் என உறுதியாக நினைக்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள